கொச்சிட்டு போயிடுமா? அதுக்கப்புறம் வந்து நம்ம மேல போய் பொருளை தேடுவோம். ஏன்னா இது ரொம்ப வித்தியாசமான மாட், ரொம்ப டஃப்பான மாட். ஸோ கேர்ஃபுல்லா தான் வந்து விளையாட வேண்டியதா இருக்கும். இன்னும் ஒரு 10ல இருந்து 20 செகண்டுக்குள்ள நீயே தெரிஞ்சு அது என்ன மாடு. நமக்கு சைலண்டா இருக்கும் மக்களே. சரி ஓகே, அந்த பள்ளிமுக்கி வரட்டும். அவளுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு நம்ம மேல போய்லாம். பள்ளிமுக்கி தானே வருவா பாரு. சலோ வந்துட்டியா? ஆமாடி பள்ளிமுக்கியா. ஏய் எப்படி இருக்க? ஆஹா, என்ன ரெண்டு வேடி போன மாதிரி இருக்கு. டாய் படுமா. ஐயா ஏய் எப்பதான் கிரானிடா? ஐயோ சலோ வெளிய வா. ஒண்ணும் பண்ண மாட்டேன். என்ன சொன்ன மாதிரி எதுவும் பண்ண பாட்டி அப்படியே நின்னுட்டு இருக்கா. ஒருவேளை விட்டுட்டாளா? டே 1 அப்படியே முடிச்சிருமா? ஒரு நிமிஷம் இங்க பாரு. இந்த கேம் வந்து பக் அடிச்சு நினைக்கிறேன். நிறைய கிரானிக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் கிரானிக்கிங் இருக்காது. நம்ம என்ன பண்ணுவோம்னா வெளிய போயிட்டு சரி பண்ணிட்டு உள்ள வரலாம். ஓகே, இது பக் எல்லாம் இல்ல மக்களே. இந்த மாடே வந்து அப்படிதான். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் கிரானி ஒண்ணு, அது இல்லாம அதோட காப்பீஸ் வந்து டூப்ளிகேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 5, கிட்டத்தட்ட 6 கிரானி, ஒரு கிராண்ட்பா, கிட்டத்தட்ட 7 பேர் வந்து இந்த வீட்ல நம்ம தொட்டிட்டே இருக்க போறாங்க. நம்ம எஸ்கேப் பண்ண போறோம். என்னது 6 கிரானியா? ஆடி யாரை கொடுத்துவல? எவ்வளவு பெரிய வேலைய பார்த்து விட்டேன். அப்பதானே மக்களே கிரானி மேரத்தான் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணாதான் வந்து போர் அடிக்காம இருக்கும். ஐயோ, இந்த பள்ளிமுக்கி ஒத்தியா இருந்தாலே அவ சொல்ல தாங்க முடியாது. இப்ப வேற 6 பேர் ஆகறா. என்னலாம் பண்ண போறா தெரியல. சரி ஓகே, பாத்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு மக்களே. பட் எப்படியாச்சும் வந்து நம்ம எஸ்கேப்பை முடிச்சிருவோம். சோ நம்ம ரொம்ப கேர்லெஸ்ஸா விளையாடக்கூடாது. ஒரு ஸ்டெப் பார்த்து எடுத்து வைக்கணும். யார் எங்க வேணா இருந்து வந்து நம்மள அட்டாக் பண்ணுவாங்க. ஏய், இந்த தம்பூண்டு வீட்டுக்குள்ள 7 பேயை எப்படி சமாளிக்கிறது? இப்ப பார்க்க கொஞ்சம் குட்டியா தான் மக்களே தெரியுது. ஐயோ, எப்போ எந்த மூலையில இருந்து யார் வருவாங்கன்னு தெரியல. இங்க ஒரு பள்ளிமுக்கி போறான். இப்ப பாருங்க மக்களே, ஸ்டார்டிங்லயே நம்மளுக்கு வந்து வெப்பன் கீ கொடுத்துட்டாங்க. சோ இத எடுத்து போய் நம்ம வெப்பனை ஃபர்ஸ்ட் எடுத்துருவோம். சலோ இங்க தான் இருக்கறியா? டாய் ராணி, நான் பேர் போட்டுட்டேன். அதாவது முன்னாடியே நினைச்ச மக்களே எப்படி டே 1ல முடிக்க முடியாதுன்னு. இங்க பாரு, நான் இப்போ சொல்றேன். நாம ஏற்கனவே கிரானி 3 கேட் எஸ்கேப் எக்ஸ்ட்ரீம் மோட்ல முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ட்ரைன் எஸ்கேப் எக்ஸ்ட்ரீம் மோட்ல முடிச்சிட்டு கடையை சந்திரி கிளம்பிடலாம். ஓகே, இந்த மோடல எத்தனை முறை விளையாடாலும் முடிக்க முடியாதுன்னு யாரை பொறுத்தவரை கொய்யால இப்போ நீ எந்த நம்பிக்கை விளையாட போற? அதெல்லாம் முடிச்சிடலாம் மக்களே. சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணாதான் வந்து கிரானி மத்தம் ரொம்பவே சூப்பரா போய்கிட்டு இருக்கோம். இங்க பாரு, சகுனமே சரியில்லை. அதனால நம்ம இப்ப என்ன பண்ணனா ஒழுங்கா ஓடி போய்டுவோம். ஓகே, கண்ணு தெரியாம கீழே வச்சிட்டேன் மக்களே. பட் இத கொஞ்சம் வந்து ஈஸி பண்றதுக்காக போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு டெவலப்பர் ஒரு அட்வான்டேஜ் கொடுத்திருக்காங்க. அது என்னன்னு நான் வந்து பின்னாடி காட்டுறேன். ஐயோ, இந்த யாரை பொறுத்தவரை எவ்வளவு சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. அடியே 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 கொல்லுதே அழகோ அல்லதே. பத்தியா இப்ப நீயே வந்து ஹாப்பி மூட்ல பாட்டுலாம் பாடி செட் ஆயிட்ட. எது செட் ஆயிட்டுனா பையன் தெரிய கூடாதுன்னு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன். யாரை பொறுத்தவரை ஏதோ ஒண்ணு பாடி ஏதோ செட் ஆயிட்டல விடு. இப்போ என்ன பண்ணலாம்னா மக்களே, மேல வெப்பன் கீ போட்டுருந்தோம்ல, அதை எடுத்து வெப்பனை எடுத்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் போட்டு தள்ளிடலாம். அப்பதான் வந்து வீடு எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு தடவை வந்து போட்டு தள்ளிட்டே இருப்பாங்க. டே 5 வரைக்கும் ஒண்ணுமே நம்ம பண்ண முடியாது. சூப்பர், இப்பதான் நீ கொஞ்சமாவது கேமுக்குள்ள வந்திருக்க. ஆமா, எனக்கு ஒரு டவுட். மொத்தமே வந்து 3 கல்ல நம்மளால பொறுக்க முடியும். ஆனா 7 பேர் இருக்காங்களே, அதுதான் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் மக்களே. பொறுக்கி ஒருத்தரா போட வேண்டியதான். 3 கல்லுக்கு மிஸ் பண்ணாம போட்டோம்னா 3 பேர் காலி. திருப்பி இன்னொரு ரவுண்ட் இது 3 ரவுண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். சொல்றதுக்கு ஈஸியா தான் இருக்குது. ஆனா எப்படி பண்ண போறது தெரியல. ஆமா, அப்பப்போ வெள்ளை கலர்ல வந்து ஒரு ரவுண்ட் வருது. திடீர்னு பச்சை கலர் வருது. எதனால அந்த மாதிரி வருது? வெள்ளை கலர்ல வருது. ஹாய், பச்சை கலர்ல வருது. கக்கடா கமுனாடி. இப்படியே பேசிட்டே இரு. கொய்யால ஒரு நாள் துப்பாக்கி தந்து ஊனிய குருவி சுடாம சுட்டு போறேன். ஏய், அது சுடதாண்டா போறோம். ஏன்னா மக்களே அது வந்து ஜெனரேட்டர் கேபிள வச்சிருக்கு. சோ நம்ம வந்து காக்காவை சுட்டு அதை எடுக்க போறோம். ஒரு நிமிஷம். ஆஹா, இந்த இடத்துல நமக்கு வந்து குண்டு இருக்கும்ல. பேசாம குண்டு வச்ச மொத்த பேரை க்ளோஸ் பண்ணிடலாமா? அதுக்குதான் மக்களே நானும் சத்தம் போட்டுட்டு இருக்கேன். அவங்க எல்லாம் வந்துட்டாங்கன்னா ஒரு டைனமைட்டை போட்டு மொத்த அந்த ஃபேமிலியே வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுருவோம். ஓ, அதுதான் சத்தம் போட்டுட்டு இருக்கியா? ரைட், ஓகே. பாத்தீங்களா, எல்லாரும் மேல வாங்க. இங்க ஃப்ரீயா எல்லாருக்கும் வெத்தலை பத்து கொடுக்க போறோம். இவ்வளவு நேரம் சத்தம் போட்டு வந்த மாதிரி தெரியல மக்களே. பேசாம என்ன பண்ணலாம்னா இங்க கிளாக்ல வால்ட் இருக்கும்ல, அதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு அதுக்குள்ள வருவோம். இவங்களும் வந்துருவாங்க.
வச்சா கரெக்டா நம்ம வந்து டைனமைட் தூக்கி போறதுக்கு ஈஸியா இருக்குங்க பாருங்க. சூப்பர். நம்ம எஸ்கேப்க்கு தேவையான ஃபர்ஸ்ட் பொருள். ஆமா மக்களே, இது வந்து கேட் கண்ட்ரோலர்ல போட வேண்டிய ஃபியூஸ் அது கிடைச்சிருச்சு. ஆஹா, பல்சரி கீழ தான் நினைக்கிறேன். போடு குண்டை செதறிடுவா. டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம் மிஸ் ஆயிடுச்சு நினைக்கிறேன் மக்களே. ச்சே. டேய், ஐயா டைமிங் மிஸ் ஆயிச்சு போல. மறுபடியும் குண்டு போடு. நமக்கு கண்ணு வேணும். ஆமா மக்களே, இப்ப போட்டு வெடிக்க வச்சிருவோம். போடு போடு போடு. தானே. ஏங்க, என்னாச்சு? அடே, ஊரடங்கா? இல்ல மக்களே, இது கடைசி டைனமைட். இது வந்து அண்டர் கிரவுண்ட் போற அந்த வழியை வந்து பிளாஸ்ட் பண்றதுக்கு தேவைப்படும். சோ இது யூஸ் பண்ண முடியாது. கீழ போய் நைஸா டாட்டாவோட கண்ணை பொறுக்கிக்கலாம். ஆனா அது எடுத்த கூட 2 புல்லட் தான் இருக்கும். ரிமோட் எங்க? 2 பேர் போட்டாலும் மிச்சம் 4 பேர் இருக்காங்களே. கொஞ்சம் டஃப்பா தான் இருக்க போதும். 2 புல்லட் ஆனா 6 பேய். ஏய், நீ எப்பறா பண்ணோம்? இந்த மாதிரி போட்ல அட்லீஸ்ட் கண்ணு மேமோ சிட்டி பண்ணி உள்ளம்லடா. ஆமா, அப்படி ஏதாச்சும் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா ஈஸியா இருந்திருக்கும். சரி இருங்க மக்களே, இன்னும் ஒரு புல்லட் இருக்கு. ஒருத்தர் போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் லோட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து கண்ணை. எனக்கு தெரிஞ்சு அங்க இன்னும் 3 பலிமுகி இருக்கு. அப்படி இருக்காங்களா? சரி இருங்க மக்களே, அந்த சைடு தான் புல்லட் இருக்கு. 2 இருக்கு. இது 2 லோட் பண்ணிட்டு 2 பேரும் போட்டு தள்ளிடலாம். சலோ, இது வச்சுக்க. இதுக்கு உனக்கு யாருமே தான் சாவே. ஏய், இவங்க உள்ள போயிட்டா. சலோ, உனக்கு வெளிய வா. பாட்டி, புரிஞ்சுங்க. புல்லட் தீந்து போச்சு. யார புல்லட் லோட் பண்ணிட்டு வரோம்? ஆமா பாட்டி, நாங்க சீக்கிரமா லோட் பண்ணிட்டு உங்க எல்லாரையும் போட்டு தள்ளிடுறோம். இருங்க. ஏன்னா இங்க ஒண்ணுதான் இருக்கு. நம்ம ஆல்ரெடி எடுத்தோமா? இல்லையா மக்களே, அது எப்படி ஒரு புல்லட் மட்டும் வச்சிருப்பாங்க? ஆல்ரெடி ஐயையோ, இப்படி ஒரே நேரத்துல இருக்கிற புல்லட் எடுத்து காலி பண்ணா அடுத்தது நம்ம என்ன பண்றது? இல்ல மக்களே, நம்மள வந்து டப் பண்றதுக்காக ஒரு புல்லட்டா வச்சு சாவடிக்கிறாங்க. ஏய், ஓடவா மட்டும் ஓடிய மடி சுட்டறடா. ஓடிய ஃபைல் பண்ணாம ஓட மாட்டேன். போய் ஓடி பழிகளடி. பாட்டி, புரிஞ்சுங்க. பேதல பண்ணி எப்படி சொல்லாம போயிட்டீங்க. நல்ல வேலை மக்களே, நான் வந்து ஆனா போட்டு தள்ளிடுவாங்கன்னு தான் நினைச்சேன். ஏன்னா அங்கங்க எனக்கு ஷாக் ஆகுறப்ப வெறும் ஒரு புல்லட்டை வச்சு ஏமாத்திட்டாங்க. சரி ஓகே, இப்போ நம்ம கிட்ட இருக்க ஒரு புல்லட்டை வச்சு மேல இருக்க காக்காவை போட்டு தள்ளிடலாம். அதுக்கு என்ன ஜெனரேட்டர் கேபிள வந்து அந்த ஷெட்டுக்கு வெளியே தூக்கி போட்டுருவோம். ஓ, அப்ப நம்ம காக்காவை போட்டுல போறோமா? சூப்பர். போய் ஓடி வாயாடி. போடு போடலங்க. இதுதான் மக்களே, நான் முன்னாடியே சொன்னா அப்ப இவங்க காதுலயே வாங்கல. சரி ஓகே, கண்ணு நம்ம இங்கேயே போட்டுருவோம். ஏன்னா கண்ணு இங்க ஒளிச்சு வச்சாதான் கரெக்டா இருக்கும். டாட்டா கிட்ட போச்சுன்னா இன்னும் ரொம்ப டஃப் ஆயிரும் இந்த கேம் பிளே வந்து முடிக்கிறது. ஓகே, இப்போ நமக்கு ஜெனரேட்டர் கேபிள் கிடைச்சிச்சு. ஆனா அந்த ஜெனரேட்டர் கேபிள உள்ள கொண்டு போய் போறதுக்கு செட்டிங் கிடைக்கலையே. இன்னும் நம்ம தேடவே ஆரம்பிக்கல மக்களே. சுத்தி அவங்க